அவர்லாம் சத்தியமாக சொல்கிறேன், அவர் வாய்ப்பே இல்லை அவருக்கு. அவர் ரசிகர் தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. சரியா? ரசிகரை வச்சு அவர் கணிப்பு போடுறாரு. அவர் சினிமாவில் வேறு, அரசியல் வேறு. எனக்கு தெரிஞ்சு அரசியல் ஒரு ரொம்ப ஆழமாக ஊறி இருக்கணும். எப்படி சொல்கிறதுன்னா, மக்கள் எப்படி சிந்திப்பாங்க, மக்கள் மனசில் எப்படி இருக்குது, இப்போ எப்படி நாட்டு நிலவரம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே வரணும். ஏன் ரஜினி வந்தார், ஏன் பின்வாங்கினார்? அவருக்கு பயம் வந்துச்சு. இருக்கிற இடத்த நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பயம் வந்துச்சு அவருக்கு. இவர் அப்படி இல்லை. இவர் ரசிகரை வச்சு இவர் களம் இறங்கியிருக்காரு, அவ்வளோதான். அதாம்மா, அவர் ஆட்சி பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வாக்குறுதியெல்லாம் அளிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்தார், 4 வருஷம் இருந்தார். அம்மா விட்டுட்டு போனாங்க, 4 வருஷம் இருந்தார். கேட்டால் கஜானா காலி ஆகிடுச்சு, நாங்கள் இருக்கிறதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவர். இப்போ 3 சிலிண்டர் கொடுக்குறாரு. கடன் கல்வி கடன்லாம் ரத்து பண்ணுறேன்றாரு. அப்புறம் மாதம் ஆனால் 2000 ரூபாய் கொடுக்குறாரு மகளிருக்கு அப்படின்றாரு. பஸ்ஸு ஆம்பளைங்களுக்குலாம் ஃப்ரீ சொல்கிறாரு அவர். எந்த வாக்குறுதி கொடுக்குறாரு அவர்? எங்களுக்கு என்னென்னா, ஒரே ஒரு பத்திரத்தில் சைன் போட்டு கொடுக்க சொல்லுங்கள். இது மாதிரி நாங்கள் கொடுக்குறோம். அதாவது நாங்கள் எதுவுமே விலைவாசி ஏற்ற மாட்டோம். ஒயின் ஷாப்பில் பாட்டில் ஏற்ற மாட்டோம். அப்புறமேட்டு ஸ்டாம்ப் டியூட்டி ஏற்ற மாட்டோம். சிலிண்டர் விலை ஏற்ற மாட்டோம். இதெல்லாம் வாக்குறுதி கொடுக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் அவரோட பற்றி நாங்கள் பேசுகிறோம். சரியா? இது சும்மா அவர் ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் பேசுகிறாரு.